ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு DOTMATTECH. நான் உங்கள் மகி. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியருக்குள்ள கூல் லைட் எஃபெக்ட் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ நான் சைஸ் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். கஸ்டமைஸில் போய்க்கோங்க. யூனிட் செட்டப் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் உங்களோடது யூஎஸ் ஸ்டாண்டர்ட் ஃபீட் வித் ஃப்ராக்சரல் இன்ச்சஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபீட்டு இன்ச்சஸுக்கான செட்டிங்ஸு. நான் 1:8, அதாவது ஒரு இன்ச்சை 8ஆக பிரித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட், அதாவது யூனிட் செட்டப் சேஞ்ச் பண்ணியாச்சு. ரெண்டாவது, ஒரு இன்டீரியர் தானே பண்ண போகிறேன். அப்படிங்கும்போது எக்ஸ்டீரியர் நீங்கள் கண்டுக்க தேவையில்லை. அப்படிங்கும்போது நான் பாக்ஸ் எடுத்து ஒன்று இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பாக்ஸோட சைஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலாக நார்மலாக ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்களா, அந்த பாக்ஸோட சைஸ் பாருங்கள், 3 இன்ச்சு 4 இன்ச்சு இன்ச்சு கணக்கில் தான் இருக்குது. பட் நம்ம ஃபீட் கணக்கில் வைக்கணும். அப்போது ஹைட் ஃபால் சீலிங் இருந்துச்சுன்னா 11 வைங்க, ஃபால் சீலிங் இல்லாட்டி 10 வைங்க. நான் ஒரு 11ங்கிற மாதிரி வச்சு ஓகே பண்ணிக்கிறேன். இப்போது இன்டீரியருக்குள்ளே விண்டோ செட் பண்ணணும். விண்டோ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். இப்போது டிஃபால்ட்டாக டாப் வியூ போய்க்கோங்க. டாப் வியூவில் ஃபால் சீலிங் செட் பண்ணிக்கலாம். ஃபால் சீலிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக செட் பண்ண போகிறது கிடையாது. சிம்பிளாக ஒரு சர்க்கிள் வச்சே செட் பண்ணிக்கலாம். சர்க்கிள்ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஃபால் சீலிங்க்கு ரெக்டாங்குலர் டூல் எடுத்து இங்கிருந்து ஓகேங்களா, இப்போது ஸ்னாப் ஆஃப் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து இந்த இடத்துல ஒரு கார்னர் செட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் வியூ போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். இது அப்படியே டாப் வியூவில் பண்ணிக்கிறேன். இப்போ நார்மலாக இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்ட்ரூட் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வரும். நான் ஃபில் பண்ண போகிறதில்ல. எனேபிள் இன் ரெண்டர், எனேபிள் இன் வியூ போட்டு இதை கொடுத்துட்டு ரெக்டாங்குலரில் லைட்டாக ஹைட்டு மட்டும் லென்த் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வித்தை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக ஃபால் சீலிங்கோட ஆப்ஷனுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி. ஏன்னா இந்த இடத்துல நான் சைடில் லைட் செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே எனக்கு ஃபில் ஆகணுமா, இப்போது அதே ரெக்டாங்குலர் எடுத்துகிட்டு உள்ளேருந்து ஆக்சுவலாக இந்த டைமர் எனேபிள் வியூ போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இங்கிருந்து இந்த இடத்துக்கு ஒரு ஆப்ஷன் போட்டுக்கிறேன். இந்த ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரூடு கொடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரூட். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா கீழே ஆப்ஜெக்ட் இருக்குங்களா, ஃப்ரண்ட் வியூவில் இந்த ஆப்ஜெக்டை மேலே தூக்குங்க. ரெக்டாங்குலர் டைப்பில் லைட் வைக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஆஸ் யூஸ்வல் இது நம்ம ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்டாக வச்சுருக்கோம். அதனால் பிரச்சனை இல்லை. இதில் எக்ஸ்ட்ரூடை காப்பி பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரூடை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெக்டாங்குலர் இருக்குதெல்லாம் ஆல்ட்டுக்கு கொடுத்து இந்த ரெக்டாங்குலர் கன்வெர்டேட்டபிள் கன்வெர்டேட்டபிள் ஸ்ப்ளைனாக மாற்றிக்கிறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஓவராலாக ஃபில் ஆயிடுச்சுங்களா. இப்போ டாப் வியூவில் போய் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, சர்க்கிள் ஷேப் எடுத்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ ஒரு சர்க்கிள் ஆக்சுவலாக கிரிட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்கே கொடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல ஓகே. இப்போ சென்டரில் இருக்கிறது எடுத்துடலாம். சென்டரில் எடுத்துகிட்டு இப்போது இந்த சப்ஜெக்ட் இருக்குதுல்லங்க, இதோட ஹைட் என்ன அப்படிங்கிறது ஹைட்டை காப்பி பண்ணுங்கள். கீழே இருக்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சு என்டர் அடிங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவல் ஹைட்டுக்கு போயிடும். இப்போ நம்ம மெயின் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டபிள் ஸ்ப்ளைனு இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அட்டாச்சு. இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிங்கன்னா பூலியன் கட்டிங் மாதிரியே ஒரு அழகாக ஒரு கட்டிங் விழுந்துடும். வெளியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா அழகாக லைட் போடுறதுக்காக ஒரு கட்டிங் விழுந்துருச்சா. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரூடுங்கிறதுனால எவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரூடு இருக்கணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரூடை தூக்கலாம். இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சரி, உள்ளே ஒரு லைட்டுக்காக அந்த பிளேட் மாதிரி வைப்பாங்க தெரியுங்களா, பிளாஸ்டிக்கில், அந்த பிளேட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நார்மலாக சிலிண்டர் எடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணாலே போதும். ஓகே, இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் போட்டோன்னா இப்போது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மெட்டீரியல்லாம் அப்ளை பண்ணணும். எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே மெட்டீரியல் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கூட நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். இன்டீரியரில் அசட்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லெஃப்ட் வியூவில் கேமரா இம்போர்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் வியூ ஏன் சூஸ் பண்ண சொல்கிறேன்னா, கேமரா 2D வியூவில் யூஸ் பண்ணிங்கும் போது நல்லா ட்ராக் அண்ட் ட்ராப்பில் நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஆக்சுவலாக வாலோட ஹைட் 11 ஃபீட் வச்சுருக்கேன் அப்படின்னா 5.6 to 6 அந்த ஃபீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கிரியேட் கேமராவில் வீரே ஃபிசிக்கல் கேமராவை ஃபஸ்ட்டு இது 11 ஃபீட்டுங்கும் போது பாதி 5.5 இங்கிருந்து ட்ராக் பண்ணி நீங்கள் மேலேனா மேலே கீழேனா கீழே நான் ஸ்ட்ரெயிட்டாக அதோட டார்கெட் பாயிண்ட் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா டாப்பில் போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வி டைப்பில் பிரியுதா அப்படின்னா இந்த வி டைப்பில் என்னென்ன இருக்குதோ அது மட்டும்தான் நம்ம கேமரா வியூவில் ஃபோக்கஸ் ஆகும். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃப்ரண்ட்டில் இருக்கிற ப்ளூ கலரும் லாங்கில் இருக்கிற லைட் ப்ளூ, இந்த 2 ப்ளூ தான் பார்க்கணும். டார்கெட் பாயிண்டில் இருக்கிற டார்க் ப்ளூ நீங்கள் பார்க்கணும் இல்லை. இந்த 2 லைட் ப்ளூ தான் உங்களோட ஃபோக்கஸ் ஏரியாவை கவர் பண்ணும். அப்படின்னா நான் இந்த இடத்துல இப்போ இந்த முன்னாடி இருக்கிற டேபிள் இது மட்டும் தான் கவர் ஆகும்.
இந்த பியானோ இங்கே இருக்கிற செடி எல்லாமே வந்து கவர் ஆகாது. அப்படின்னா எனக்கு அதுவும் சேர்ந்து கவர் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு நான் அவுட்புட் வச்சு காட்டிடுறேன். இப்போ டாப் வியூ இருக்குங்களா, இங்கே வந்து 2 வியூ இருக்கிற மாதிரி செட் பண்ணலாம். இப்போ இது வந்து டாப் வியூ, இது வந்து கேமரா வியூ. சி செட் பண்ணிங்கன்னா இங்கே கேமரா வியூ வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ அவுட்புட் சைஸ் வந்து செட் பண்ணமுல்ல, எனக்கு ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறதுனால ரெண்டர் செட்டப் ஓப்பன் பண்ணுங்க. ரெண்டர் செட்டப்பில் டார்கெட்டு ரெண்டரிங் வந்து வீரேவே வச்சுக்கலாம். சிங்கிள் அவுட்புட் சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கஸ்டமைஸில் வந்து நான் எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 3000 ஒரு ஸ்கொயர் டைப்பில் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணணும், இந்த இடத்துல வேறு எது சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் வீரே போயிருக்கேங்க. வீரேல வந்து எதாவது சேஞ்ச் பண்ணணுமா, இது வீரே எது வேண்டாம். ப்ரோக்ரஸிவே போதும். ஏன்னா இப்போதைக்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கட்டும். நாய்ஸ் த்ரெஷோல்டு மட்டும் சப்போஸ் உங்கள் சிஸ்டம் நல்ல கான்ஃபிகரேஷன் இருக்குது, நல்லா ரெண்டர் ஆகும் அப்படின்னா ஃபைனலுக்கு வந்து 0.05 அந்த மாதிரி ரொம்ப மினிமம் வேல்யூ வைங்க. இப்போதைக்கு ஒரு சாம்பிள் தான் எடுக்க போகிறேங்கிறதுனால 0.1 அதாவது 0.01 இதே வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜிஐ போய்க்காங்க. ஜிஐயில் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் வைக்காதீங்க, இரேடியன்ஸ் மேப்பு. செகண்டரி போன்ஸ் வந்து லைட் கேட்சே செட் பண்ணுங்கள். இப்போ இரேடியன்ஸ் மேப் செக்ஷனில் போனீங்கன்னா ஹைன்னு வச்சுருக்கேன். நான் வந்து வெரி லோ அப்படின்னு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் சப்டிவிஷன் வந்து 50 இதே இருக்கட்டும். செட்டிங்ஸில் ஓகே. ரெண்டர் எலிமெண்ட் போய்ங்க. ரெண்டர் எலிமெண்ட்டில் ஆடு இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் காம்போசிட்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நாம் வந்து டீநாய்ஸர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பிக்சல் அடிச்சதுன்னா அதை வந்து நாய்ஸ் த்ரெஷோல்டு இல்லாமல் ரொம்ப சூப்பராகவே கொடுக்கும். ஸ்மூத்தாக ஆயில் பெயிண்ட் மாதிரி நல்லா கொடுக்கும். அதனால் டீநாய்ஸர் கொடுத்துறேன். என்னதான் ஆயில் பெயிண்டாக இருந்தாலும் எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் டீநாய்ஸரோட ப்ரீசெட்டில் பார்த்தீங்கன்னா மைல்டு அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஏன்னா மைல்டு இல்லாமல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்மூத்தாக ஆயில் பெயிண்ட் மாதிரி வரும். அதனால தான் மைல்டுன்னு கொடுத்தா எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேமராவை அப்படியே பின்னாடி தூக்கிட்டு வாங்க. இப்போது வீட்டுக்கு வெளியே நான் கேமராவை தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு வெளியே கரெக்டாக எனக்கு ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி ஆக்சுவலாக ஏரியா வந்து செட் பண்ண முடியல. ஷிஃப்ட் ப்ளஸ் எஃப் இந்த இடம் தான் ஃபுல்லாக கவர் ஆகும். இப்போ சப்ஜெக்டை லைட்டாக ஜூம் பண்ணுங்க. இப்போது இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ கேமரா வந்து வெளியே இருக்குது, உள்ளே இருக்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இந்த வி டைப் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக நம்ம செடி எல்லாத்தையுமே கவர் ஆகிருக்கா அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக நம்மளுக்கு கவர் ஆகும். இப்போ கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு கேமராவோட பெராமீட்டர் இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கே பாருங்கள் டெப்த் ஆஃப் ஃபீல்டு எடுத்துகிட்டு ஃபீல்ட் ஆஃப் வியூ வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளோட கேமராவோட லென்ஸோட டிஸ்டன்ஸு மினிமம் 24 வைங்க, மேக்ஸிமம் 200 வைங்க. இது நம்ம பிக்சரை பார்த்து ஒர்க் பண்ணுறது. சேஃப் அண்ட் ஜோன்னா 45 to 55 mm லென்ஸ் வந்து சேஃப் அண்ட் ஜோன். நான் வந்து ஒரு 45 வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நம்ம உள்ள ரெண்டரிங்கை பொறுத்து நம்ம வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டா பெட்டராகவே இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா கீழே வாங்க. ஐஎஸ்ஓங்கிறது வந்து நம்ம கேமராவோட அவுட்புட்டை பார்த்துட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நல்லா கீழே வந்தீங்கன்னா கிளிப்பிங் அண்ட் என்விரான்மெண்ட்டு இதுதான் வந்து நீங்கள் கேமரா வெளியே இருந்தாலும் இன்டீரியரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது. இதில் 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நியர் கிளிப்பு, ஃபார் கிளிப்பு. இந்த கிளிப்பிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும். நல்லா ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ரெட் கலர் லைன் வருதா. இந்த ரெட் கலர் லைன் தான் வந்து நம்மளோட உள்ளே இருக்கிற சப்ஜெக்டை வந்து கவர் பண்ணி கொடுக்கும். இதில் இப்போதைக்கு எனேபிள் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார் கிளிப்பு. ஃபார் கிளிப் எங்கே இருக்கணும்னா நம்ம பில்டிங்க்கு அதாவது டார்கெட் பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்கணும். நியர் கிளிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஃப்ரண்ட்டு அந்த செவர் இருக்குது பார்த்தீங்களா, செவத்துக்கு முன்னாடி இருக்கணும். சரி, ஃபார் கிளிப்பை வந்து நல்லா நான் இழுக்கிறேன். இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்கள். டார்கெட்டுக்கு பின்னாடி வச்சிடறேன். இப்போது ஃபுல்லாகவே இந்த இடத்துல கவர் ஆயிடுச்சுங்களா. செவத்துக்கு பேக் சைடில் கொண்டு போயிருங்க. அதுக்கு அடுத்தது நியர் கிளிப் 0.0 இருக்குது. இதை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா ஃபார் கிளிப்பு இந்த அளவுக்கு கட்டாயி போயிட்டே இருக்கும். இருந்தாலும் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு தேவையான நம்ம வியூக்கு வந்து செட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போது என்னோடய ஏரியா வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சுங்களா. இதுதான் நம்ம சப்ஜெக்டில் இருக்கிறது. இப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. லைட்டாக லெஃப்ட் ரைட்டு நகர்த்தி வச்சிங்கன்னா சென்டரில் இருக்கிற மாதிரி எஃபெக்ட் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போது என்விரான்மெண்ட்டில் ஒரு கூல் லைட் வந்து ஒன்று கொடுக்கணும். கூல் லைட் கொடுக்கணுனாலே ஹெச்டிஆர் இமேஜ் தான் ஆட் பண்ணணும். இப்போ ஹெச்டிஆர் இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டூம் லைட்டை வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். பாலிஹெவன் இந்த சைட்டில் வந்து போய்க்கோங்க. நம்மளுக்கு வந்து கூல் லைட் வேணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து 4K HD இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது இமேஜ் வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி இம்போர்ட் பண்ணேன்னா மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்லாட்டில் இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த கடைசியிலேருந்து இந்த ஸ்லாட் எடுத்துக்கிறேன். கெட் மெட்டீரியலில் மேப்பில் பார்த்தீங்கன்னா வீரேயில் ஃபஸ்ட் பழைய வெர்ஷன்லையெல்லாம் வீரே ஹெச்டிஆர்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ வீரே பிட் மேப்னு தான் கொடுத்துருக்காங்க. இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிட் மேப்பில் இதில் நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து ஹெச்டிஆர் இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணவே இந்த இடத்துல பார்த்தீங்களா இமேஜ் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. இமேஜ் இம்போர்ட் பண்ணால் அடுத்த செகண்டை மேப்பிங் டைப் வந்து
ஸ்பெரிக்கல் வைங்க. ஏன்னா நம்மளோட டூம் லைட் வந்து ஒரு ஆஃப் ஸ்பியர் தான் இருக்குது, அதனால தான் ஸ்பெரிக்கல் வைக்க சொன்னேன். இப்போ டூம் லைட் செலக்ட் பண்ணிவிட்டு டூம் லைட் பேராமீட்டரில் இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நோ மேப்பில் மட்டும் போட்டால் போதும். இன்ஸ்டன்ட் கொடுத்து ஓகே பண்ணுங்கள். இந்த டூம் லைட்டில் என்ன வெளிச்சம் இருக்குதோ அந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட ரெண்டரிங்கில் வந்து ஒரு பர்ஃபெக்டான ரெண்டரிங் வந்து அடிக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ராசஸிங்கில் வந்து ஓவரால் மல்டிபிளிகேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 5 கொடுக்குறேன், ஏன்னா டார்க்னஸே அந்த இடத்துல இல்லை. அப்படிங்கும்போது ஒரு லைட்டாக ஒரு 5 நல்லா வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா ஓரளவுக்கு பிரைட்னஸ் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மல்டிபிள் வேல்யூ இந்த இடத்துல நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 25 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு 25 கொடுக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா நம்மளோட இன்டீரியர் வந்து ரொம்ப கூல் லைட் தான் வேணும்னா, இப்போ இன்டீரியரை சுற்றி விண்டோ ஒரே ஒரு விண்டோ தான் இருக்குது, டோர் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த டார்க்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அதனால நம்மளுக்கு அது பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா, வெளியிருந்து அடிக்கிற ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த இடத்துல பாருங்கள் ரொம்பவே வந்து கூலாக வந்து கிடச்சிருக்கு. இது வந்து பர்ஃபெக்ட். இது வந்து இப்படியே வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே லைட் வந்து ப்ளீச் அடிக்குதா அடிக்கலையா அப்படிங்கிறது ஒருக்கா டெஸ்ட் பண்ணணும். அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டர் செட்டப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீரையில் குளோபல் ஸ்விட்சஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது ஓப்பன் பண்ணிவிட்டு ஓவரைட் மெட்டீரியல் டெப்த் இருக்குதா இது ஆன் பண்ணிவிட்டு ஓவரைட் மெட்டீரியல் ஆன் பண்ணிடுங்க. இதில் ஒயிட் கலர் மெட்டீரியலில் இங்கே நன்னுங்கிறதுல போட்டு இன்ஸ்டன்ட் கொடுத்து ஓகே பண்ணிடுங்க. இப்போ என்ன ஆகுன்னா இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒயிட் கலர் மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு தெரியும். எதுவுமே வந்து கலர்ஃபுல்லான இமேஜ் வந்து இருக்காது, ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலர் மாதிரி தான் இருக்கும். இப்படி ஒயிட் கலர் மெட்டீரியல் இருக்கிறதுனால என்ன ஒரு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல எந்தெந்த மாதிரி ப்ளீச் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் எல்லா இடத்துலையுமே வந்து கொஞ்சம் பபுளாக வந்து கரெக்டான பவுன்சிங் வந்து இல்லாமல் தான் இருக்குது. இது வந்து செகண்டரி பவுன்சிங் வந்து லைட் கேட்ச் வச்சனால தான், ஏன்னா உள்ள லைட்டு ப்ராப்பராக இல்லாதனால தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ள லைட் இன்டீரியரில் வைக்க அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கில் வந்து லைட் வைக்கணும். ஓகேங்களா, ஃபால் சீலிங்கும் போது இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு வந்து லைட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் ஃபீஸ் டீடைல் எல்லாமே உங்களுக்கு ஃபர்தராக சொல்றேன். ஃபைனலாக நான் அப்லோட் பண்ற வீடியோவெல்லாம் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாழ்க தமிழ்.